ஹாட்ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 எபிசோட்ஸ் தான் வந்திருக்குங்க. இது ரொம்ப யூனிக்கான ஒரு புதுசான ஒரு கான்செப்ட், ஸ்டோரி, பிளாட் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லோவா தான் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு போது. அதில நெறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும், இவங்க ரொம்ப பொறுமையா ஒரு கேரக்டருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி குடுத்து, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆளு, அண்ட் அவங்க ஃபேமிலி யாரு, அவங்க ஏன் வந்து இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட்டு நமக்கு கன்வே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டோரிக்குள்ள கொண்டு போறாங்க. ஸோ இதில மெயினான கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஷபானா தான் வந்து லலிதா அப்படிங்கிற கேரக்டர் பண்றாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருந்து, அங்கருந்து வெளிய வந்து இப்போ புதுசா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான பொண்ணு, என்ன மாரியான கேஸஸ்லாம் அவங்க எடுப்பாங்க, அண்ட் எவ்வளோ போல்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின ஒரு கேரக்டர் இன்ட்ரோ வந்து ஆல்ரெடி நமக்கு குடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, முரளி அப்படிங்கிறவரு அவங்க பாட்டியோட ஸ்டே பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. நெறையா திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரு எதனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போனாரு, அண்ட் இவருக்கும் அவங்க பாட்டிக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படி, அண்ட் எதனால இவங்க அப்பா, அம்மா இல்லாம இவரு தனியா இருக்காரு. இதையும் தாண்டி முரளி அப்படிங்கிறவருக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஸோ எதனால இவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விஷயத்தையுமே வந்து நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. ராஜா அப்படிங்கிற ஒரு போலீஸுங்க. ஸோ அவர வந்து அவங்க அப்பாவோட இருக்க மாரி காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு பயங்கர வைபு, செம ஃபன் மோட்ல இருப்பாரு. இவரு அப்படியே ஆப்போசிட்டா எப்ப பாரு மூஞ்ச அப்படியே உர்ருன்னே வச்சுக்கிட்டு, இவரு சிரிக்கிறதே வந்து நம்மளால பார்க்க முடியாது. யாரோடையும் பெருசா பேசக்கூட மாட்டாரு. தனியாவே இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படிங்கிற மாரி தேடிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த டைம்ல மல்டிபிள் டைம்ஸ் இவர் வந்து முரளிய நெறைய அக்கேஷன்ஸ்ல வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் எப்படி இவர் வந்து முரளி நமக்கு அசிஸ்டன்ட்டா வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு, எப்படியோ முரளிய வந்து போலீஸா வந்து உள்ள இழுத்தது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அதே மாரி அந்த ஸ்டேஷன்ல ஹெட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இன்ஸ்பெக்டர்ன்னு நெனைக்கிறேன். அர்த்தனா அப்படின்ட்டு. என்னன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த அர்த்தனா அண்ட் ராஜா இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இன்னும் நமக்கு எக்ஸ்பிளிசிட்டா காட்டல. ஒருவேள அவங்க வந்து பிரதர், சிஸ்டரா? இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒண்ணா படிச்சாங்களா? ஃப்ரெண்ட்ஸா? என்னன்னு தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இத தாண்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, முனியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஜீவா அப்படிங்கிறவர் வந்து புதுசா ஜாயின் பண்ண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவரு மோஸ்ட்லி வந்து இந்த காமெடி, ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரியான இதுக்கு மட்டும் தான் அவர வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவரு பண்றதுமே வந்து உண்மையா அந்த ஃபன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல வாவீர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இந்த வாவீர் அண்ட் ராஜா இவங்களுக்குள்ளார வந்து எனி டைம் ஒரு மாதிரியான ஒரு கிளாஷ் ஒண்ணு போய்க்கிட்டே இருக்கும். அந்த வாவீரோட ஆட்டிட்யூட் எப்படி? அவரு என்ன மாதிரி கேஸஸ ஹேண்டில் பண்றாரு? எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. சரி ஓகேங்க. இன்னைக்கு வந்த 4 எபிசோட்ஸ வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? நீங்க லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம லலிதா வந்து ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக கரெக்ட்டா வாவீர்ட்ட போய் மாட்றாங்க. நமக்கு தான் வாவீர பத்தி தெரியுமே. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரியாதையும் கிடையாது, எஃப்ஐஆரும் கிடையாது, வெளிய போங்க அப்படின்னு சொன்னது, அந்த ராஜாவுக்கும் வாவீருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறனால, அவர் போய் அந்த எஃப்ஐஆர் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது, குடுத்தது, அதுவும் இல்லாம நடுவுல போய் அர்த்தனாட்ட அத ஒரு இன்ஃபர்மேஷனா போட்டுட்டு வந்தது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி முரளி அண்ட் லலிதா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நெறைய கேஸஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்டான வியர்டான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து இவங்க மீட் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார வந்து ஆல்ரெடி அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாரி எப்ப பார்த்தாலும் ஆர்க்யூ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரியே வந்து ஒரு பாண்டிங் முன்னவே கிரியேட் ஆயிருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, முரளி தான் இந்த எஃப்ஐஆர கொண்டு போயிட்டு லலிதாட்ட வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த சீனுமே வந்து நல்லா ஃபன்னா இருந்தது. ஸோ இவங்க 2 பேர் தான் ஒரு ஜோடி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்பைல இருந்தே வந்து அவங்களோட ஜர்னிய வந்து கரெக்ட்டா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த முரளி வந்து போலீஸா வந்து உள்ள வராரு இல்லைங்களா? ஸோ எல்லாருமே அவர பார்த்து எந்த பேட்ச் அப்படின்னு கேட்டது, அவரு டென்ஷன் ஆனது. அதே மாரி இந்த வாரமும் கன்டின்யூ ஆயி ஒரு டீ கடைக்கு டீ வாங்க போனா கூட, அவரு கூட வந்து நீங்க எந்த பேட்ச் அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும். ஃபைனலா லலிதாவ மீட் பண்றப்போ, லலிதாவும் எனக்கு சந்தேகமா இருக்கே, உன்ன பார்த்தா போலீஸ் மாரியே இல்லையே அப்படின்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ட்ராக்கா வந்து சைட்ல போயிட்டுருக்கு. ஸோ முரளி பார்த்தீங்கன்னா வந்து யார மீட் பண்ணாலும் சரி, ரொம்ப இம்மீடியட்டா அவங்களோட கனெக்ட் ஆயிடுறாரு. ஒரு பாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ அத பார்த்து நம்ம ராஜா சார் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு அட்வைஸ் குடுப்பாரு. "வேலை செய்ற இடத்துல எதுக்கு உனக்கு ஃபேமிலி? பர்சனலா ஏன் அட்டாச் ஆவுற?" அப்படின்னு அவரு கேட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. அதே மாரி இப்ப இந்த ஜீவா இவரோட காமெடி சீக்வென்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முரளிக்கு கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணனால, ஜீவா வந்து அவரோட சீனியர் அப்படிங்கிற முறையில மிரட்டுறேன் அப்படின்னு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து முரளி பயந்துட்டாரு அப்படிங்கிறது அவராவே நெனச்சுக்கிட்டு, இன்னைக்கு அவரு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. "நான் பார்க்க தான் டெரரா இருப்பேன். நீ அதெல்லாம் பார்த்து பயப்படாத. உள்ள வந்து நான் ஒரு பூக்கி" அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ். வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அத இவரு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? ஸோ அவன் வந்து கால் பண்றப்போ, இவரு ஷேர் ஆட்டோல வந்து லேடி வாய்ஸ்ல வந்து எல்லார் முன்னாடியும் பேசினது, அதெல்லாம் செம ஃபன்னா இருந்தது. அண்ட் இன்னைக்கு
மீதிக்கு 4 எபிசோட்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, புதுசா ஒரு கேஸ் வந்த மாரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு கிட்னாப் கேஸு. காசு கேட்குறாங்க பையன கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்ல வந்து அந்த காச வந்து குடுக்கறதுக்காக அந்த அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த போலீஸ்லாம் வந்து அங்க மஃப்டியில ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த என்டயர் சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஈவன் அந்த பின்னாடி அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்குமே வந்து சூப்பரா சூட் ஆயிருக்கும். கேமரா ஆங்கிள்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் அந்த கேரக்டர்ஸுமே எல்லாமே சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் அந்த சீக்வென்ஸ் அப்ப ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் வந்து அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை ஆகுறதா இருக்கட்டும், கடைசியா போலீஸ் அது ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்றது, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அந்த சஸ்பென்ஸ் த்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நீட்டா மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ப ராஜாவோட வீடு இருக்கு இல்லைங்களா? அத பார்க்குறப்போ எனக்கு ஹார்ட் பீட்ல ரீனா இருக்காங்களா, அதே வீடு மாரி ஒரு ஃபீலிங்கு. நீங்க யாராவது அத நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போதைக்கு இந்த 4 எபிசோட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸ்டோரி இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால, டிஸ்கஸ் பண்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடையாது. பட் போக போக பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். அண்ட் நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள்ல எத்தன பேர் இந்த வெப் சீரிஸ் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.